விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது, அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி விஜய் மல்லி 2 பேருக்குமே திருமண நாள் அப்படிங்கிறதெல்லாம் மல்லி என்னவோ அதை நல்லாவே ஞாபகம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் விஜய் தான் சுத்தமாக மறந்துட்டாங்க. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் வெண்பாவை கவனிக்கணும், ரேணுகாவை கவனிக்கணும், கூடவே அவங்களோட பிஸ்னஸையும் பார்த்துக்கணும். இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு சுத்தமாக நினைவு இல்லை, நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் காலையிலே மல்லி எந்திரிக்கவுமே அவங்களுக்கு நல்லாவே நினைவு இருக்குது. இன்றைக்கி நமக்கு திருமண நாள் அப்படிங்கிறதால இப்போ விஜயோட நெத்தியில் முத்தம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு திருமண நாள் அப்படிங்கிறத அவங்க மனசுக்குள்ளே நினைவு வச்சிருக்கிறாங்க. இந்த சந்தோஷத்தோடய அவங்க பூஜை ரூம் போறாங்க. அந்த தாலிக்கு குங்குமம்லாம் வச்சு ப்ரே பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ மல்லி வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நாகு வெண்பா 2 பேரும் தான் வந்திருக்கிறாங்க. ஏன்னா அன்னபூர்ணி பெரியம்மா கொஞ்சம் வேலையா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதனால நாகுக்கு கால் பண்ணி வெண்பாவை கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி இந்த திருமண நாளை ரொம்பவே கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதால விஜய் மல்லி அவங்க 2 பேருக்குமே புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. வீட்டையுமே ரொம்பவே அழகா டெக்கரேட் பண்ணுங்க. விஜய் மல்லி 2 பேரையுமே கோவிலுக்கு போயிட்டு வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாகு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்கவுமே விஜய் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நான் எப்படி இந்த விஷயத்த மறந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. சரி ஓகே அதெல்லாம் விடுங்க, 2 பேரும் கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நாகு சொல்லிடுறாங்க. 2 பேருமே கோவிலுக்கு போகிறாங்க. காரில் போகிறப்ப தான் விஜய் மல்லிக்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கிறாங்க. சாரி மல்லி, எனக்கு சுத்தமாக நினைவு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு எப்படி மறந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப நான் எப்போ மறந்தேன், எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குதே, உங்களுக்கு கூட ஒரு சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுத்தனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மல்லி சொல்லிட்டு இருக்கிற, நீ எப்போ எனக்கு கிஃப்ட் கொடுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா விஜய் தூங்கிட்டு இருக்கிறப்ப மல்லி அவங்களுக்கு கிஸ் பண்ணாங்க. அதைத்தான் அவங்க வந்து மறைமுகமாக சொல்கிறாங்க. இப்போ வீட்லையுமே திருமண நாள் கொண்டாட்டம் இருக்குது அப்படிங்கிறதால பலூன் எல்லாம் டெக்கரேட் பண்ணி ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக நாகு வெண்பா 2 பேருமே டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ராஜி பயங்கர கோபத்தில் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. எப்படியுமே பல தடங்கல்கள் கொண்டு வரத்தான் போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.